இங்கே யாருமே வேண்டாம் நானே வர்றேன்டா அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் இல்லையா, அப்படின்னா எவ்வளவு சீரியஸ் மேட்டர் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். தமிழ்நாடு களம் பியூஷ் கோயலால் பண்ண முடியாது, ராஜ்நாத் சிங் வந்தாலே பண்ண முடியாதுங்கிறது அவருடைய நினைப்பு. அதுக்கு தான் நரேந்திர மோடி சொல்லிட்டாரு, நீ தனியாக பர்சனலாக போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு. இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படி டிஎம்கேயை வீட்டுக்கு அனுப்புறது? 180 இடங்கள் ஜெயிக்கணும். அவங்களுக்கு என்ன குறி தெரியுமா, மகாராஷ்டிரா மாதிரி இந்த இடத்துல ஒரு அதிரடியான ஒரு கூட்டணி அமைச்சு டிஎம்கேக்கு வீட்டுக்கு அனுப்பணும். அதுதான் வந்து நம்ம யாருக்கு அதிரடி, எதனால அதிரடி? அதிரடிங்கிறது வந்து இவங்களுடைய அந்த போல்டு மூவ் தான். எப்படி வந்து நம்ம முதல்வர் ஸ்டாலின் சொன்னாரோ 234 200 ஜெயிப்போம் அப்படின்னு அவர் சொன்னார் பாருங்க, கொஞ்ச நாளாக அது ஸ்டாப் ஆகி போச்சு. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாரு. போன முறை இருந்த மாதிரி கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போக மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 15-20 நாள் அப்படிலாம் சொன்னால் ஜூன் ஜூலைக்குள்ள கூட்டணி கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகிடும். நான் இந்துக்களை அதிகமாக தாக்காதீர்கள், அவர்களுடைய மனதை புண்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொன்னாரு. என்னையா இந்துக்கள் மேல திடீர்னு உங்களுக்கு அன்பு? காரணம் என்ன தெரியுமா, கன்சாலிடேட் ஆகுறாங்க இந்துக்கள். அதாவது மகாராஷ்டிரால எப்படி கன்சாலிடேட் ஆனாங்களோ. இப்போ அமித்ஷா வர்றதுனால ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதகம்? ஸ்டாலினுக்கு தான் பாதகம். திமுக பக்கம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி பாஜக பக்கம் தாவ போறாங்களா? கண்டிப்பா. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்போ வந்து அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து வரப்போறாரு. ஐடிசி சோலா ஹோட்டலில் வந்து நிறைய மீட்டிங்லாம் நடக்க போகிறதா தகவல்லாம் வந்திருக்கு. என்ன இந்த வருகையை எப்படி பார்க்கறது? சந்திப்புகள் கூட்டணி அறிவிப்பு கொடுக்கக்கூடிய சந்திப்புகளாக இருக்குமா? எப்படி அதிரடியான நிகழ்வு நான் பார்க்குறேன் இதை. ஏன்னா இதுக்கு முன்னால் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஒரு கிஷன் ரெட்டி தான் வருவார், இல்லைன்னா ஒரு சிடி ரவி மாதிரி யாராச்சும் வருவார் அப்படி தான் நம்ம நினச்சோம் பாருங்கள். ஆனால் இங்கே யாருமே வேண்டாம் நானே வர்றேன்டா அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் இல்லையா, அப்படின்னா எவ்வளவு சீரியஸ் மேட்டர் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். தமிழ்நாடு களம். ஏன்னா 2021 பல மிஸ்டேக்ஸ் நடந்துச்சு. சிடி ரவினால் ஒன்றுமே பண்ண முடியல, கிஷன் ரெட்டினால் ஒன்றும் பண்ண முடியல, பியூஷ் கோயல் வந்தார் அவராலையும் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது கூட்டணி கடைசி வரைக்கும் தள்ளி போய்கிட்டே இருந்தது. அதாவது நாளைக்கு மனு தாக்கல்னு சொன்னால் இன்றைக்கி வரைக்கும் எந்த தொகுதிங்கிறதே தெரியாமல் இருந்துச்சு. அதில் கூட பாருங்கள், நம்ம நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணார் தெரியுமா, நயினார் நாகேந்திரனுடைய பேர் லிஸ்ட்டில் வருமாங்கிறது கூட தெரியாது. வடக்குலேருந்து லிஸ்ட்டு வரும், அதுவும் ஹிந்தியில் தான் எழுதிட்டு வரும். நான் பார்த்துருக்கேன் அதை. அவர் அந்த லிஸ்ட் போடுறதுக்கு முன்னாலே அவர் வந்து திருநெல்வேலியில் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு அவர் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். அந்த அளவுக்கு மற்ற வேட்பாளர்கள் 20 வேட்பாளர்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்களா? கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலேயே லிஸ்ட்டில் நம்ம பேர் வருமாங்கிறதே தெரியாமல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையில் அந்த கூட்டணி அமைஞ்சுது. இந்த ட்ரிப் அது நடக்காது, இது சிடி ரவியால் மேனேஜ் பண்ண முடியாது, பியூஷ் கோயலால் பண்ண முடியாது, ராஜ்நாத் சிங் வந்தாலே பண்ண முடியாதுங்கிறது அவருடைய நினப்பு. அதுக்கு தான் நரேந்திர மோடி சொல்லிட்டாரு, நீ தனியாக பர்சனலாக போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னுட்டாரு. அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் வந்து ஏடிஎம்கேயில் இருக்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை. ஓகே, 2021 ஏடிஎம்கே எவ்வளவு பலமாக இருந்ததோ அதில் பாதி தான் இன்றைக்கி இருக்குது. அதே சமயம் பாஜக வளர்ந்துருக்கு. இப்போது 2 கட்சிகளும் கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் பார்ட்னருங்கிற அளவுக்கு அந்த ஒரு சூழ்நிலையில் இதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. மூணாவது காரணம், அவர் வர்றதுக்கு அவங்க டெல்லி தலைமை வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க, 180 டார்கெட்டு, 180 இடங்களில் நம்ம வந்து வின் பண்ணணும். அதில் குறைஞ்சது 155 வின் பண்ணி ஆகணும். பாக்கி 25 ஓரளவுக்கு இழுபறி இருந்தால் பரவாயில்ல, அந்த லெவலுக்காக அவங்க வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ 180 இலக்காக வச்சுட்ருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்கிறேன், பாஜக பற்றி சொல்லலை. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 180 இடங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு தான் அவர் வராரு. அப்படிங்கும்போது எவ்வளவு கிரவுண்ட் ஒர்க் அவங்க பண்ணணுங்கிறது நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒரு லைட் வெயிட்டெல்லாம் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னு சொன்னோன்னா இங்கே திருப்பி இந்த கோஷ்டி பூசல் அது இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் அமித்ஷா நேராக உள்ளே வராரு. வர என்ன பண்ணுறாரு, துக்ளக்கில் சோ ராமசாமி இருந்தார்னா கரெக்டாக அவரை போய் பார்த்துட்டு, அவருக்கு தெரியும், சோ ராமசாமிக்கு ரொம்ப கிளியராக தெரியும் நம்ம நாடி துடிப்பு என்னங்கிறது, தமிழகத்துக்கு எது நல்லதுங்கிறது தெரியும். அவர் கரெக்டாக அதை போட்டு விட்ருவார். இன்றைக்கி அவருடைய இடத்துல
குருமூர்த்தி இருக்கிறாரு. குருமூர்த்தி ரொம்ப கிளியராக இதை தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். லாஸ்ட் டைம் அவர் எதுவும் முயற்சியெல்லாம் பண்ணினார், அது நடக்கலாங்கிறது வேறே விஷயம், பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அந்த சூழ்நிலை மாற்றம் இருக்குது இல்லையா, அதாவது அந்த 2021 இல்லைன்னா 2024 சூழ்நிலை கூட இன்றைக்கி கிடையாது. ஏன்னா அரசியல் களம்ங்கிறது வந்து டெய்லி பேசிஸில் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் தான் பார்க்குறீங்களே, ராமதாஸ் இன்றைக்கி என்ன பேசியிருக்கிறாருன்னுட்டு, அன்புமணி நீக்கி வச்சுட்டு நானே கட்சி தலைவர் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் கள நிலவரம் டெய்லி பேசிஸில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படி டிஎம்கேயை வீட்டுக்கு அனுப்புறது? 180 இடங்கள் ஜெயிக்கணும். அவங்களுக்கு என்ன குறி தெரியுமா, மகாராஷ்டிரா மாதிரி இந்த இடத்துல ஒரு அதிரடியான ஒரு கூட்டணி அமைச்சு டிஎம்கேக்கு வீட்டுக்கு அனுப்பணும். அதுதான் வந்து நாம் இருக்கோங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் இந்த மாநிலத்தில் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இதுதான் அவர் வர்றதுக்கான பின்னணி. எவ்வளோ தலைவர்கள் பேச போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல, நீங்கள் கேள்வி கேளுங்க. ஓகே, இப்போ அமித்ஷா வர்றதுனால அதிரடி அப்படின்ட்டு வந்து சொன்னீங்கல்ல, யாருக்கு அதிரடி, எதனால் அதிரடி? அதிரடிங்கிறது வந்து இவங்களுடைய அந்த போல்டு மூவ் தான். எப்படி வந்து நம்ம முதல்வர் ஸ்டாலின் சொன்னாரோ 234 200 ஜெயிப்போம் அப்படின்னு அவர் சொன்னார் பாருங்க, கொஞ்ச நாளாக அது ஸ்டாப் ஆகி போச்சு. அவங்களுக்கு கள நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த அதிரடி மூவ் டிஎம்கே எதிர்த்தது. ஏன் காரணம் சொல்கிறேன், ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து டிஎம்கே மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்திருக்கலாம். கனிமொழியெல்லாம் வந்து கண்டினியூஸ்லி கான்டாக்டில் தான் இருந்திருக்காங்க. அதை தவிரவும் சில எம்பிஸ்லாம் கூட அவங்க வந்து கான்டாக்டில் தான் இருக்கிறாங்க. சில டிஎம்கே எம்பிஸ் கூட நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ நம்மளுக்கு என்ன தோணுச்சு, சரி இவங்களுக்கு வந்து மசோதாவை பாஸ் பண்ணுறதுக்கு இவங்களுடைய ஆதரவு வேண்டி இருக்குமோ அப்படின்ட்டு. ஆனால் அந்த கடந்த ஒரு மாதம் 1.5 மாதத்தில் இவங்க ஆடின ஆட்டம் இருக்கு இல்லையா, நரேந்திர மோடிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இது வந்து பச்சோந்தி தான், இது வந்து தன்னுடைய நேரத்தை அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால தான் ராமேஸ்வரத்தில் வந்தபோது என்ன பேசினார் சொல்லுங்கள், எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க இவங்க அப்படின்னு மாதிரி சொன்னார். 2019 கோ பேக் மோடிங்கிற அந்த கருப்பு பலூனும் அவருக்கு இன்னும் மனசில் இருக்குது. அதனுடைய அந்த வருத்தம், அந்த ஒரு அது என்ன சொல்கிற ஒரு காழ்ப்பு, இதுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணுங்கிற அந்த ஒரு அந்த மனத்தை தான் அங்கே வந்து வெளிப்படுத்துகிறார் அவர். அதையே தான் வந்து இவர் அமித்ஷாவும் மனசில் வச்சுட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கு ஒரு வழி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஈடிலாம் விட்டுடுங்க, ஈடியெல்லாம் அவங்களுடைய வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி நீங்கள் வந்து பொருளாதார குற்றங்கள் நடக்கிறது, நிதி குற்றங்கள் நடக்கிறதோ அதை வந்து மோப்பம் கண்டுபிடிச்சிட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு தனியாக நின்று ஜெயிச்சு இவங்களை வந்து விரட்டி அடிக்க முடியாது, கூட்டணி வேணும். அப்படிங்கும்போது அமித்ஷா உள்ளே வர்றாரு, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. போன முறை இருந்த மாதிரி கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போக மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 15-20 நாள் அப்படிலாம் சொன்னால் ஜூன் ஜூலைக்குள்ளே கூட்டணி கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகிடும் நான் நினைக்கிறேன். ஓகே, கூட்டணி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து அதிமுக கூட தான் அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரி இருக்கு. இது திமுகவிற்கு எந்த அளவுக்கு பாதகமா அமையும்? ஏன்னா இப்ப சமீபத்துல வந்து அந்த ஆளுநர் தீர்ப்புனால ரொம்ப மகிழ்ச்சியில வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு மேலும் வந்து பூஸ்டப்பை கொடுத்துருக்கதா வந்து சொல்லப்படுது. பூஸ்ட்டுங்கிறது ஒரு மாரல் பூஸ்ட்டுங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. ஆளுநர் வந்து ஓகே, நீங்கள் வந்து வேந்தரா ஆகிட்டீங்கப்பா, அதனால என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, நம்ம இதிலே பதிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் வேந்தரா ஆகிட்டீங்க, வேந்தரான உடனே உங்களுக்கு வந்து ஒரு 10 வாக்குகள் 100 வாக்குகள் அதிகமாகிட போகிறதா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, நான் உங்கள் சேனலே நான் பதிவு பண்ணிருக்கேன், உச்சநீதிமன்றம் தன்னுடைய நிலைக்கு மீறி செயல்பட்டுருக்குறாங்க. இதனுடைய விளைவுகள் பயங்கரமாக இருக்க போகுது. மத்திய அரசு சும்மா பார்த்துட்டு இருக்க போகிறதில்ல. ஏன்னா ஆளுநர் விஷயம் அப்படிங்கிறது ஆளுநருடைய அதிகாரம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகள் சம்பந்தப்பட்டது. அதாவது நீங்கள் ஒரு தனி நபராக நீங்கள் கோர்ட்டில் போனீங்க, ஒரு கேஸ் போட்டிங்க, என் மேலே கேஸ் போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு நீதிபதி அதை விசாரித்து ஒரு தீர்ப்பு வழங்கிடுவார், உங்களுக்கு முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு எனக்கு அவ்வளோதான். ஆனால் ஆளுநர் விஷயம் அப்படி கிடையாது. ஆளுநர் விஷயம் அரசியல் சாசன சட்டத்தை பொறுத்தது. அரசியல் அமைப்பு சட்டம், அந்த சட்டம் இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே இதை வந்து ஒரு நீதிபதியோ 2 நீதிபதியோ பண்ண முடியாது. இதுக்கு வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சு தான் வைக்கணும். அவங்க தான் சொல்லணும், நீ கவர்னர் இப்படி பண்ணலாம், கவர்னர் இப்படி பண்ண முடியாது அப்படின்ட்டு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஆளுநர் விஷயத்தில் என்ன பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது புதிய சட்டம் ஏற்றுவதற்கு.
புதிய சட்டம் அதுவும் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், அதாவது அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே திருத்தங்கள் கொண்டு வந்து, எப்படி நம்ம வந்து இடஒதுக்கீடுகளுக்கெல்லாம் திருத்த சட்டம் கொண்டு வரோமோ அதே மாதிரி ஆளுநர் விஷயத்தில் கொண்டு வரணும். இதுக்கும் கள நிலவரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அரசியல் என்பது வேறு. இவங்க வந்து ஆர்.என். ரவியையோ இல்லைன்னா வேற யாரையோ போட்டு வறுத்து எடுத்தாலும் அரசியலில் அது எந்த விதமான லாபத்தையும் கொடுக்க போகிறதில்ல. டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 7% வாக்குகள் இழந்தாச்சு. இன்றைக்கி வந்து பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஒன்று சட்டம் ஒழுங்கு, ரெண்டாவது நிதி இல்லை அப்படின்னு எல்லாத்துக்கும் மத்திய அரசுக்கு மேலே பழி சொல்கிறது, பொய் சொல்லி பழியை போடுறது. மூணாவது இவங்களுடைய இந்த திட்டங்களெல்லாம் சரியான செயல்பாட்டில் இல்லை, விஸ்வகர்மா திட்டம் வரல, மற்ற இடத்துல மோசடி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கும்போது தொகுதி மறுவரையறை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, இல்லைன்னா ஹிந்தி எதிர்ப்பு பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. இன்றைக்கி நீங்கள் அதையே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அது மக்கள் மத்தியில் எடுபடாது. ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள், அந்த அப்படிங்கிறத மாற்றினாங்க இல்லையா, அது அப்படியே விழுந்து போச்சு. அதே மாதிரி மறுவரையறைக்கு நீங்கள் வந்து முதல்வர்கள் மாநாடு கூட்டினீங்க, அது அப்படி நின்று போச்சு. எல்லாத்துக்குமே ஒரு வாரம் இல்லைன்னா 2 நாள் தான் கரன்சி இருக்கும். அதுக்கப்புறமா அது வந்து செல்லா காசாக மாறிடும். அப்போ நீங்கள் டெய்லி எவ்வளோ நாள் நீங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்க போகிறீங்க? இது கொடுக்கல அப்படின்னு போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிங்க, அதுவும் நின்று போச்சு. ஒரு நாள் தான் நீங்கள் போராட்டம் நடத்த முடியும். அப்போது தொடர்ச்சியாக ஒரு தோல்வி முகத்தில் வந்துக்கிட்டு இருக்கு டிஎம்கே அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயும் பயங்கரமான சலசலப்பு இருக்குது. கம்யூனிஸ்டுகளுக்கு பிடிக்கல. வேல்முருகன் டெய்லி பேசிஸில் அவமானப்பட்டு நிற்கிறாரு இதில், அசம்பிளியில். தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு கேவலப்படுத்துகிறாங்க தெரியுமா அவரை? அமைச்சர்கள் வந்து ரொம்ப காட்டமான பதில்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கூடவே திருமாவளவன் வேறு. திருமாவளவன் என்ன சொன்னார் சார் நேற்றுக்கு? இந்துக்களை அதிகமாக தாக்காதீர்கள், அவர்களுடைய மனதை புண்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொன்னார். என்னையா இந்துக்கள் மேலே திடீர்னு உங்களுக்கு அன்பு? காரணம் என்ன தெரியுமா? கன்சாலிடேட் ஆகிறாங்க ஹிந்துக்கள். அதாவது மகாராஷ்டிராவில் எப்படி கன்சாலிடேட் ஆனாங்களோ அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் இப்போ கன்சாலிடேட் ஆகிறாங்க. அதுக்கு 2 காரணம். ஒன்று, டிஎம்கேனுடைய வெறுப்பு பிரச்சாரம். சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னாங்கல்ல, அதான் இங்கே காமிச்சிட்டிங்கல்ல, சென்னிமலையில் காமிச்சிங்க 2 வருஷம் முன்னால். அதுக்கப்புறம் இப்போ திருப்பரங்குன்றத்தில் காமிச்சிங்க. 2வது காரணம் சொல்லட்டுமா? ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. வக்ஃபு போர்டு, வக்ஃபு வாரியத்தினுடைய இந்த அச்சுறுத்தல் இருக்கு இல்லையா, திருச்செந்துறையில் ஆரம்பித்தது. எல்லா ஹிந்துக்களுக்கும் ஒரு பயம் வந்துருச்சு, கிறிஸ்டியன்ஸுக்கும் பயம் வந்துருச்சு. அப்போது ஹிந்துக்களும் கிறிஸ்தவர்களும் கன்சாலிடேட் ஆகிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து கேரளா கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சே, நாங்கள் மொத்தமாக ஒத்துக்கிறோம். ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு எம்பி தான் இருந்தாங்க. பாஜகவில் ஒரு எம்பி சுரேஷ் கோபி, பாக்கி 18 எம்பிஸு காங்கிரஸ் எம்பிஸ் தான். அதில் ஹிபி எடன் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார்? நான் வந்து இந்த சட்டத்திற்கு ஆதரவு தருவேன் அப்படின்னாரு. உடனே அவரை வந்து உட்காத்தி வச்சாங்க. நீ எப்படி ஆதரவு தருவ? நாங்கள் கொரோனா கொடுத்துருக்கோம், விப்பு கொடுத்துருக்கோம், கட்சி அதுக்கு எதிராக இருக்க வேண்டும் என்ற நிலையை எடுத்திருக்கிறது, அதனால் நீங்கள் வந்து எதிர்த்து வாக்களிக்க முடியாது அப்படின்னாங்க. அவரும் ஓகேன்னு விட்டார். ஆனால் இந்த நடவடிக்கை இருக்கு இல்லையா, அது வந்து கிறிஸ்தவ சமுதாயத்தை பயங்கரமான மனக்கலக்கத்தில் உள்ளாக்கியிருக்கு. அதாவது அங்கே 23 சர்ச் ஆர்கனைசேஷன்ஸு சொல்லியிருக்காங்க நீங்கள் எல்லாருமே இதுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இவங்க ஆதரவு கொடுக்கலன்னு ஒன்று கிறிஸ்தவர்களே அந்த எம்பிஸ்களுக்கு எதிராக ஆகிவிட்டார்கள். அதை புரிஞ்சுக்கிட்ட உடனே பினராயி விஜயன் என்ன பண்ணிட்டாரு? வக்ஃபு போர்டுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், புதிய வக்ஃபு சட்ட திருத்தம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அச்சுறுத்தல் இருக்குது இல்லையா, தமிழ்நாட்டில் மேக்சிமம் இருக்குது. தமிழ்நாட்டில் வக்ஃபு வாரியத்தினுடைய நிலங்கள் வந்து கோவில் நிலங்களை விட அதிகம்ப்பா. இப்போது அமித்ஷா வர்றதுனால ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதகம்? ஸ்டாலினுக்கு தான் பாதகம். வேற எந்த அளவுக்குன்னு சொன்னோன்னா நம்ம வந்து ஒரு மானியை வச்சு இப்படி இது பண்ணிட்டு இருக்க முடியாது, அளவுகோலாம் கிடையாது. ஆனால் அடுத்து அதான் நான் சொன்னேன், இப்போ எவ்வளவோ போராட்டம் நடத்தி பார்க்குறாங்க, மத்திய அரசை எப்படி எல்லாமோ குறை சொல்லணும் அப்படின்னு பார்க்குறாங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறது. நரேந்திர மோடி வந்தபோது அவர் பேசின பேச்சினுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இன்றைக்கி அமித்ஷா வராரு. அமித்ஷா வந்த பிறகு என்ன ஆகும்? இவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து எப்போவுமே ஒன்றும் சேர முடியாது அப்படிங்கிற மாதிரி. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. டிஎம்கேயே ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த மையப்புள்ளியில் எல்லாருமே உள்ளே வந்துடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இப்போது டிஎம்கேக்கு வந்துட்டுருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு? திருமாவளவன் என்ன பண்ணுறாரு? இங்கேயே இருக்கிறதா அல்ல விஜய் கட்சியோட போகிறதா அல்லது நம்மளும் அவங்க கூட போயிடலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. எங்கே
தேசிய ஜனநாயக கூட்டணியோட போயிடலாமான்னு பார்க்குறாங்க. 10 வருஷம் முன்னால் அவர் அங்கே தானே இருந்தார். 10 வருஷம் முன்னால் ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு நல்ல கலாச்சார இயக்கம் உலகத்தில் பார்த்ததே கிடையாது, அவங்கெல்லாம் நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருந்தார்ல. இப்போ அவரும் வந்து அந்த பேச்சை மாற்றிடுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், அவருக்கு வந்து பயங்கரமான அதிருப்தி இருக்குது. இன்றைக்கி விசிகா 2 days பேக்கு கூட ஒரு மீட்டிங்கில் வந்து டிஎம்கே கண்ணாப்பின்னா திட்டிக்கிட்டு இருந்த அந்த வீடியோ நம்ம பார்த்தோம். அதாவது விசிகா மீட்டிங்லேயே விசிகா தலைவர்களே திட்டிக்கிட்டு இருந்ததை பார்த்தோம். தொண்டர்கள் அளவில் பயங்கரமான ஒரு அதிருப்தி இருக்குது விசிகா இதில், அதாவது திருமாவளவன் கட்சியில். திமுக பக்கம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி பாஜக பக்கம் தாவ போகிறாங்களா? வேல்முருகன் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் பிஎம்கே இருக்கும்போது வேல்முருகன் வருவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதனால் இது ப்ளஸ்ஸு நாம் தமிழர் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரைட்டாக இருக்குது இன்றைக்கி. இதுக்குத்தான் அமித்ஷா வராரு. ஏன்னா அதாவது எப்படி தெரியுமா சார், நிர்மலா சீதாராமன் வந்தாங்களே, ஏன் நிர்மலா சீதாராமன் திருப்பியும் வரல? அவங்களால அவ்வளோ பண்ண முடியும். அவங்க பண்ணுற வேலையை அவங்க பண்ணிட்டாங்க. சிடி ரவி பண்ண வேலையை அவர் பண்ணிட்டாரு. ஆனால் இதெல்லாத்தையும் விட அந்த ஆளால் முடியாதுப்பா, அந்த ஆள் அனுப்பு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோமா? ஒரு பெரிய நிர்வாகத்தில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஒரு கஸ்டமர் இருக்கிறான், அவனை ஹேண்டில் பண்ணணும், நெகோஷியேட் பண்ணணும், ரொம்ப டிஃபிகல்ட் நெகோசியேஷன் இருக்குது. அப்படிங்கும்போது அவர் வேண்டாம், தமிழ் வேண்டாம், நெல்லை சிவாவை அமைச்சிருங்கன்னா நம்ம சொல்ல மாட்டோமா? அந்த ஆள் தான் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோமா? இதுதான், அதாவது இன்னாருடைய தகுதி என்ன, திறமை என்ன, அதை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய இடத்துல விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொன்ன மாதிரி இங்கே தான் இருக்கிறாரு. அமித்ஷா போனால் தான் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நரேந்திர மோடி சொல்கிறாரு. அதுக்கு தான் அமித்ஷா இங்கே உள்ள வர்றாரு. இதுதான் ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக மாறப்போகுது. அதாவது பாதிப்புங்கிறது எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிட்டு சந்தித்து சால்வையெல்லாம் போத்திட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்த அன்றைக்கே இவங்களுக்கு வந்து பேதி ஆரம்பிச்சாச்சு. இப்போ அது உறுதியாயிடுச்சு. ஓகே சார், பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.